வணக்கம். பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி இது. பாருங்கள், பொறியியல் ஆன்லைன் கலந்தாய்வில் மாணவர்கள் விருப்பப்பட்டியலில் பல கல்லூரிகளின் பெயர்களை சேர்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த நியூஸில் பாருங்கள், தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான சிறப்பு கலந்தாய்வு அரசு பள்ளியில் படித்த மற்றும் பொது பிரிவினருக்கு ஜூலை 13 முதல் 19 வரை நடைபெற்றது. இதன் மூலம் 900 மாணவர்கள் சேர்க்கை பெற்றனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொது பிரிவினருக்கான முதல் சுற்று கலந்தாய்வு ஜூலை 20 முதல் 22 வரை நடந்தது. இதில் 32,250 பேர் விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்தனர். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க 32,250 பேர் ரவுண்ட் 1ல். அவர்களில் 28,550 பேருக்கு தரவரிசை கல்லூரியில் உள்ள இடங்கள் விருப்பப்பட்டியல் அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அப்போது நம்ம கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங், அவங்களுடைய ரேங்க்கு, இருக்கிற சீட்டோட எண்ணிக்கை, அதுக்கு தகுந்த மாதிரி 28,550 பேருக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், 32,250 பேரில் 28,550 பேருக்கு தான் காலேஜ் அலாட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு காலேஜ் அலாட் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா சீட்டு வந்து இந்த 28,550 சீட்டு தான் இல்லை, நமக்கு இருக்கிற சீட்டு வந்து 1.25 லட்சம் சீட்டு இருக்குது. ஆனால் 32,250 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததில் 28,550 பேருக்கு தான் அலாட் ஆகிருக்கு. அப்படின்னா மீதி உள்ளவங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ரவுண்ட் 2ல் இருக்கக்கூடியவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை கவனமாக பண்ணுங்கள். நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. பாருங்கள், தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணவர்கள் தங்கள் விருப்பத் தேர்வில் குறிப்பிட்ட தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையத்துக்கும் தற்காலிக, அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், இறுதி ஒதுக்கீடு ஆணை பெற்றவர்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கல்லூரிக்கும் ஜூலை 30ஆம் தேதிக்குள் நேரடியாக சென்று அசல் சான்றிதழ்கள், கல்வி கட்டணத்தை செலுத்தி சேர்க்கை பெற வேண்டும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆன்லைன் கலந்தாய்வில் மாணவர்கள் தங்கள் விருப்பப்பட்டியலில் எத்தனை கல்லூரிகளையும் எத்தனை பாடப்பிரிவுகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதுதான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். எவ்வளோ காலேஜஸ் வேணுமாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம், எவ்வளோ கோர்சஸ் வேணுமாலும் கொடுக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு வந்து இப்போ சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா, அதனால தான் இந்த 4,000 பேருக்கு இந்த மாதிரி காலேஜ் அலாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். நீங்கள் 4 வருஷம் அடுத்த 4 வருஷம் படிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 வருஷம் படிப்பு தான் உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நிர்ணயம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கான லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுனால தப்பு கிடையாது. அதை கவனமாக ரெடி பண்ணி நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. நிறைய சாய்ஸஸ் கொடுக்குறனால நம்ம ஒன்றும் அதுக்கு நேரம் தான் ஆகுமே ஒழிய அதனால் எந்த கெடுதல் நம்ம வரப்போகிறதில்ல. நமக்கு இந்த மாதிரி காலேஜ் அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு நம்ம தள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய சாய்ஸஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அவற்றை கையாளும் வகையில் திறன் மிகுந்த மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து முக்கியமான செய்தி, குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான மிக முக்கியமான செய்தி இது. 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் அரசு பள்ளி மாணவர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில தனியார் கல்லூரிகளில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களிடம் ஏதாவது காரணம் சொல்லி இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில புகார்கள், சில நிகழ்வுகள் வந்து கடந்த ஆண்டுகளில் கேள்விப்பட்டோம். ஸோ அது மாதிரி எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களும் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசினுடைய விதி. அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள், மாணவர்களின் விவரங்களை கொண்டு தவறான சேர்க்கை மேற்கொள்ளக்கூடாது. சேர்க்கை மேற்கொள்ளக்கூடாதுன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய தகவல்களை யாருக்கும் பகிரக்கூடாது. யாராவது கேட்பாங்க, கல்வித்துறையிலேருந்து பேசுவோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா தகவலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி கொடுத்தா அதை வச்சுட்டு அவங்க வந்து தவறான சேர்க்கையை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அதுதான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கொள்ளக்கூடாது என்று அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை பின்பற்றாத கல்லூரிகள் மற்றும் நடைமுறையில் வேறு புகார்கள் ஏதேனும் தெரிய வந்தால் அதன் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான புகார்களை tn.at
tn.com இந்த இமெயில் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இங்கே சொன்ன விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வந்து புகார்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு தாராளமாக புகார் தரலாம். tn.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் ரத்தினசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஸோ குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டில் பொறியியல் கல்லூரியில் சேர இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிங்க. இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.